உச்சநீதிமன்றம் அதிரடியாக ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஆமாம், ஒரு உரைக்குள்ள 2 கத்தி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ கவர்னர் நீங்கள் கத்திங்கிறீங்க. அது அட்டை கத்தியாக கூட இருக்கலாம். அதனால அது எந்த கத்தியை வச்சுக்கோங்க அப்படின்றது நீங்கள் நம்ம தான் அதை முடிவு பண்ணிக்கணும். யார் ஒரிஜினல் கத்தி, யார் அட்டை கத்தி அப்படின்றது அது தனி விவாதம். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு மாநிலத்தில் 2 அதிகார மையங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. 2 அதிகார மையம் யாரு? ஒன்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த மாநில அரசு இருக்குது பார்த்தீங்களா, இவங்க. முதலமைச்சர். இன்னொன்று ஆமாம், முதலமைச்சர், அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர்கள், இவங்கெல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு மனதாக ஒரு இது மசோதாவை கொண்டு வராங்க இல்லையா. இது ஒரு பக்கம். இந்த மசோதாவை 3 ஆப்ஷன் தான் உங்களுக்கு, 3 ஆப்ஷன். என்ன ஆப்ஷன்னா, ஒன்று அதை ஒத்துக்கிட்ட கையெழுத்து போடு, ஆமாம், இல்லை இதை சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்பிச்சிடு. தம்பி இதில் இந்த மிஸ்டேக்லாம் இருக்குது, இதனால நான் கையெழுத்து போட முடியாது ராஜா அப்படின்னு நீ திருப்பி அனுப்பிச்சிடு. ஆமாம், திருப்பி அனுப்பிச்சா முதலமைச்சரோ அமைச்சர்களோ அதை பரிசீலனை பண்ணுவாங்க. அது வேணும்னா அவங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம், வேணாம்லாம் இல்லைப்பா எங்களுக்கு இதே தான் வேணும் அப்படின்னு திருப்பி அவங்களுக்கு அனுப்பிச்சா நீ கையெழுத்து போட்டு தான் ஆகணும். இது 2வது. 3வது ஜனாதிபதிக்கு நீ அனுப்பு. இந்த 3 ஆப்ஷன் தான். இந்த 3மே இல்லாம 4வது நீயா ஒரு ஆப்ஷன் எப்படி கொண்டு வருவ அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அந்த 4வது ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இந்த ட்ரா இருக்கு இல்லையா, அந்த ட்ராவை திறந்து உள்ள வந்து மசோதாவை போட்டு வச்சிடுறது. அதை வந்து சீட்டு கடையில் போட்டு வச்சுட்டு உங்க பாட்டுக்கு நீ 6 மாதம் 7 மாதம் போட்டு மாசக்கணக்கு கூட இல்லை, வருஷக்கணக்காக நீ போட்டு வைக்க முடியாது அப்படின்னு இதுக்கு முன்னாடி தீர்ப்பு வந்துச்சு. அது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்புன்னு நம்ம கொண்டாடணும். இப்போ பாயிண்ட் என்ன, இப்போ இதை உடைச்சது தான் வந்து நம்மளுக்கு இன்னொரு கவலைகரமான விஷயமா இருக்குது. அதாவது உனக்கு வந்து பவர் கிடையாது, அதை ஹோல்டு பண்ணுறதுக்கு வித்ஹோல்டு பண்ணுறதுக்கு பவர் கிடையாது. ஆனால் இத்தனை மந்த் பீரியடுன்னு நான் வந்து உனக்கு டைம் லிமிட் சொல்ல முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. ஆமாம், ஆளுநர் குறித்து உச்சநீதிமன்றம் இன்னைக்கு கொடுத்த தீர்ப்பு வந்து ரொம்ப முக்கியமானது. அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு 1 by 1 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, 2021, 22 எல்லாமே தமிழ்நாடு அரசாங்கம் சில சட்டம் கொண்டு வந்தாங்க. அதாவது காலேஜில் பசங்களுக்கு இந்த யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கணும், இந்த யூனிவர்சிட்டியெல்லாம் ரொம்ப முக்கியம், கல்வி உயர்கல்வி அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால மசோதாக்கள் கொண்டு வந்தாங்க. மசோதானா வேற ஒன்றும் கிடையாது, இதை நாங்கள் செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு டிராஃப்ட். அந்த டிராஃப்ட் வந்து சட்டமன்றத்தில் வரும், எல்லா எம்எல்ஏக்களும் ஆதரவு தெரிவித்தாங்க அப்படின்னா அது வந்து பாஸ் ஆகிடும். பாஸ் ஆச்சுன்னா உடனே சட்டமாக மாறிடும். எப்போ சட்டமாக மாறும் அப்படின்னா, ஆளுநர் ஒரு கையெழுத்து போட்டாருன்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அரசு ஆவணத்தில் அது வெளியே வந்துச்சு அப்படின்னா அந்த நாள்ல இருந்து சட்டம். இப்போ இதுதான் வந்து காலங்காலமா எல்லா இடத்துலையுமே, மாநில சட்டமன்றமா இருக்கட்டும் இல்லை மத்தியில் இருக்கக்கூடிய பாராளுமன்றமா இருக்கட்டும், அங்கே ஜனாதிபதி கையெழுத்து போடணும், இங்கே கவர்னர் கையெழுத்து போடணும், இதுதான் நடைமுறை. ஆனால் நம்ம ஆர்.என். ரவி என்ன பண்ணாரு, அவர் வந்து கவர்னராக உட்காந்து கவர்னர் மாளிகைக்குள்ள வந்து ராஜா மாதிரி உட்கார்ந்ததுக்கு பிறகு டீ பார்ட்டி நடத்திட்டு இருந்தார். டீ பார்ட்டி நடத்துனது வேற கதமா, அது தமிழ்நாடு மாநில அரசோட காசுல. ஆமா, அவர் கரண்ட் பில் கட்டுறதுல இருந்து டீ பார்ட்டி எல்லாம் நாங்க பண்ணுவோம், தமிழ்நாடு அரசு பண்ணுவோம். ஆனா விசுவாசத்தை கூற கொண்டு போய் டெல்லி காமிச்சிருவார். விஷயம் என்ன அப்படின்னா, 2021, 22 பல மசோதாக்கள் 10-15 மசோதாக்கள் வந்து இவர் கையெழுத்து போடாம வாங்கி என்ன பண்ணிட்டாரு, உள்ள போட்டாரு. உள்ள போட்டது மட்டும் இல்லாம ரொம்ப திமிரா அவர் என்ன பேசினாரு அப்படின்னா, ஒரு மசோதாக்கு கையெழுத்து போடாம வச்சிருந்தா அது முடிஞ்சிருச்சு, அது கதை பாபா படத்துல வர மாதிரி டயலாக் விட்டாரு, அது டெட் அப்படின்னாரு. அந்த டயலாக பார்த்தோன்னு தான் இங்க இருக்கிறவங்க கடுப்பேறி போய் உச்சநீதிமன்றத்துக்கு போய், ஐயா இப்படி தொடர்ந்து முட்டைக்கட்டையாகவே இருந்து கொண்டு இருக்கிறார்கள், இந்த முட்டைக்கட்டைக்கு நீங்க ஏதாவது ஒரு வழி பண்ணி தமிழ்நாடு எப்படியாவது இந்த ஒரு பீகாரி கிட்ட இருந்து காப்பாத்துங்க. அதாவது மோடி சொன்னார்ல, பீகாரியை வந்து தமிழ்நாட்டில் கஷ்டப்படுறாரு, அப்படி இல்லை, இந்த ஒரு பீகாரி கிட்ட மாட்டிருந்தா இந்த தமிழ்நாடு கஷ்டப்படுது அப்படின்னு உச்சநீதிமன்றம் போய் தீர்ப்பை வாங்கி, உச்சநீதிமன்றமா அருமையான தீர்ப்பு கொடுத்தாங்க. அதாவது கவர்னரா இருந்தாலும் சரி, ஜனாதிபதியா இருந்தாலும் சரி, நீங்க வந்து 60 நாளுக்குள்ள மசோதாவை கையெழுத்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லி நியாயமா நேர்மையா உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு. இந்த தீர்ப்பை, அந்த தீர்ப்புல இன்னொரு முக்கியமான விஷயம், ஏற்கனவே அவர் கையெழுத்து போடாம வச்சிருந்தாரு இல்லையா 10 மசோதா, சட்டமாவே மாத்திட்டாங்க. ஸோ இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, உடனே வந்து ஜனாதிபதி வந்து, அதாவது பாஜக அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட திரு முர்மு அவர்கள் உடனே உச்சநீதிமன்றத்தில் கேள்வி கேட்கறாங்க. இங்க பாருங்க, கேட்டாங்களா நம்மளுக்கு தெரியாது, கேட்க சொல்லி இருக்கலாம், அவங்களும் கேட்டு இருக்கலாம், கேட்க சொன்னவங்க கேட்கறாங்க. 14 கேள்வி கேட்கறாங்க. அந்த 14 கேள்வியினுடைய சாரம் என்ன அப்படின்னா, கவர்னர் ஜனாதிபதி மாதிரியான பெரிய ஆட்கள்கிட்ட அவங்களுக்கே நீங்க தேதி குறிப்பீங்களா, 60 நாள்ல நீங்க இந்த வேலையை செய்யணும், 30 நாள் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூட சொன்னாரு. இப்ப திடீர்னு காணாம போனாரு பாராளுமன்றத்தோட ஸ்பீக்கர், அணுகுண்டு போடுறீங்க, தன்கர் சொன்னாரு, நீங்க இந்த மாதிரி அணுகுண்டை கொண்டு வந்து போடுறீங்க உச்சநீதிமன்றம், உங்களுக்கு எப்படி பவர் இருந்துக்கு அப்படின்னு. எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஆர் கவாய் அவர்கள் தான் சொன்னார், எல்லாத்தோட பெருசு வந்து அரசியலமைப்பு சட்டம் தான் அப்படின்னு சொன்னார். இப்போ இவங்க கேள்வி என்னன்னா, ஜனாதிபதிக்கு எப்படி உச்சநீதிமன்றம் வந்து காலக்கெடு விதிக்க முடியும், கவர்னருக்கு எப்படி உச்சநீதிமன்றம் காலக்கெடு விதிக்க முடியும், அதை தான் அவங்க கேட்டாங்க. நீங்க எப்படி வந்து ஜனாதிபதிக்கோ கவர்னருக்கோ வந்து காலக்கெடுலாம் விதிக்கிறீங்க, அப்படிலாம் விதிக்க கூடாது அப்படின்னு தான் கவர்னர் போய் 14 கேள்விகளை உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதிட்ட கேட்டாங்க. கிட்டத்தட்ட 2-3 மாசமா அது உட்கார்ந்து தினம் உச்சநீதிமன்றத்தில் டே பை டேவா அது குறித்து விவாதங்கள் நடந்தது. ஆமா, தினம் உச்சநீதிமன்றத்தில் ஒரு பொழப்பாவே உட்கார்ந்து ஒரு பெரிய விவாதம் நடந்துச்சு.
அந்த விவாதத்தில் நிறைய ஏற்ற இறக்கங்கள்லாம் இருந்துச்சு, நிறைய பேச்சுவார்த்தைகள்லாம் இருந்துச்சு. அந்த விவாதத்தை நான் வந்து ஆல்மோஸ்ட் ஃபாலோ பண்ணேன். அதில் நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, கண்டிப்பாக ஏற்கனவே உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை வந்து இந்த 5 பேர்கள் கொண்ட கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும். பி.ஆர். கவாய் தலைமையிலான அந்த கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் வந்து பயங்கரமா அதை வந்து என்டோர்ஸ் பண்ணிடுவாங்க. கரெக்ட் தான் அவங்க பண்ணது, அந்த தீர்ப்பு கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா இன்னைக்கு வந்திருக்க தீர்ப்பை பார்த்தா நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சாலிடாக எந்த தீர்ப்புலையுமே வந்து கவர்னருக்கோ ஜனாதிபதிக்கோ ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. உச்ச நீதிமன்றத்தில் நடப்பது வழக்கம் தானே. இப்போ ஒண்ணும் வேண்டாம், பீகார்ல இந்த SIR ஆமா, அதுல என்ன பண்ணாங்க, தீர்மானமா நடத்தாதீங்கன்னு சொல்ல, நடத்துதுங்கன்னு சொல்ல, கடைசியில இது அரகுரமா சொல்லி அங்க பீகாரோட கதையை முடிச்சு விட்டாங்க. இப்போ இதுக்கும் அதே மாதிரிதான், ஒண்ணு ஆமான்னு சொல்லு, இல்ல இல்லைன்னு சொல்லு. இந்த பக்கம் ஆளுநருக்கு உரிமை இல்லைன்றீங்க, அந்த பக்கம் நாங்க வந்து டைம் லிமிட் வைக்க முடியாதுன்றீங்க. இல்லைன்னா தலையிடும், எது நீதிமன்றம் வந்து தலையிடும். அப்போ ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஆளுநர் வந்து ஒரு 6 மாசம் வந்து கையெழுத்து போடாம ஒரு மசோதாவை வந்து நிறுத்தி வச்சிருந்தாங்கன்னா, ஒவ்வொரு வாட்டியும் நாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து மாநில அரசு கேட்டுட்டு இருக்கணுமா, ஐயா கையெழுத்து போட மாட்டாரியா, நீங்க கொஞ்சம் தீர்ப்பை வாங்கி கொடுங்க ஏன்னு வந்து நாங்க கேட்டுட்டே இருக்க முடியுமா? இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, ஆளுநரின் அதிகாரம் என்பது ஆய்வு செய்வதற்காக மசோதாவை நிறுத்தி வைத்தல் அல்லது சட்டப்பேரவைக்கு திருப்பி அனுப்புதல் என்பதுதான். அதாவது அதை ஆய்வு பண்ணலாம், இல்ல திருப்பி அனுப்பணும், இதுதான் உங்களோட வேலை. ஆனால் மசோதாக்களை ஆளுநர் நீண்ட காலம் உரிய காரணங்களை தெரிவிக்காமல் நிறுத்தி வைப்பது கூட்டாட்சிக்கு எதிரானது. நிதி மசோதாவை தவிர இதர மசோதாக்களை நிறுத்தி வைக்காமல் சட்டப்பேரவைக்கு திருப்பி அனுப்ப வேண்டும். நான் என்ன கேட்குறேன், நிதி மசோதாவை ஹோல்டு பண்ண முடியாது, அதை சைன் பண்ணி ஆகணும். இப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, தீர்ப்பில் மசோதாவை ஹோல்டு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. இவங்க தான் மசோதாவை ஹோல்டு பண்ணுறாங்களே, அதனால தான் அப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. காலங்காலமாக ஒரு மசோதா என்பது, ஒரு கவர்னர் என்பது அவங்களுடைய மாண்பையும் மீறி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹோல்டு கிடப்பில் போட்டு வச்சிடறாங்க. கிடப்பில் போட்டு வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு தீர்ப்பே கொண்டு வர்றாங்க. அவங்க கிட்ட போய் கூட்டாட்சி தத்துவம் எதிராக கூட்டா அது எந்த இது என் பிளேட்ல வைக்கவே இல்லையா. எனக்கு எப்படி இருக்குன்னா, அதை படிச்சா, அதாவது இனிமேல் வந்து யாரும் யாரையும் கொலை செய்யக்கூடாது, அதாவது கொலை செஞ்சா இந்த தண்டனை அப்படின்னு ஒரு சட்டம் வருதுன்னு வச்சுங்களேன். நீங்க இந்த தண்டனையை உறுதிப்படுத்தணுமா, இல்ல கொலை செய்யக்கூடாது, கொலை செய்வது தவறு அப்படின்னு நீதிமன்றம் அட்வைஸ் பண்ணணுமா? நீங்க தீர்ப்புல சாலிடா ஒரு ப்ரோக்ராமா ஒரு விஷயத்தை சொல்லணும். ஆனா இங்க சொல்லவே இல்லையா. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க நீண்ட காலம் வச்சிருக்காதீங்கன்னு சொல்றாங்க. நீண்ட காலம் வச்சிருக்கிறது தான் பிரச்சனை. நீங்க நீண்ட காலம்ன்றது எத்தனை மாசம், எத்தனை வருஷம்? என்ன கேட்குறேன், நீதிமன்றத்தில் கூடிய 5 நீதிபதி கவர்னருக்கு அட்வைஸ் பண்ண உடனே அடுத்த நாளே அவர் கேட்டுருவாரு, இல்லை சார் நாங்கள் வந்து அப்படியே வச்சிருக்க மாட்டோம் சார், நாங்கள் உடனே கையெழுத்து போட்டுருவோம் சார்னு சொல்லுவாங்களான்னு கேட்குறேன். தயவு செஞ்சு இந்த நீதிமன்றம் கொடுத்த, உச்ச நீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிருச்சு. இன்னைக்கு 5 பேர் சேர்ந்து உட்காந்து, ஆனா அது வந்து தீர்ப்பு இல்ல, ஒரு பரிந்துரை தான் பண்ணியிருக்காங்க. இன்னும் அந்த தீர்ப்பை வந்து இன்னும் உடைக்கல. அந்த இனிமே இதை காரணம் காமிச்சு திருப்பி போய் உடைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அந்த இன்னும் ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பு அப்படியே தான் இருக்கு. ஆனா அந்த தீர்ப்பு பலப்படுத்துறதா பலவீனப்படுத்துறதா அப்படிங்கிறது இந்த கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் கொடுக்கக்கூடிய அந்த அட்வைசரியில தான் இருக்கு. ஸோ இவங்க என்ன சொல்லிட்டாங்க, கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் காலக்கெடு ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்ட்டாங்க. நாளைக்கே பாருங்க உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்து அந்த 60 நாள் கெடு உடைச்சுட்ருவாங்க. ஸோ அப்போ நான் என்ன கேட்குறேன், பி.ஆர். கவாய் அவர்கள் மாண்புமிகு மிகப்பெரிய நீதிபதி, சிஜிஐயா இருக்காரு, சூரியகாந்த் இருக்காங்க, மிக முக்கியமான கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சு, 5 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து இந்த தீர்ப்பை நீங்கள் எது கொடுத்தீங்க அப்படிங்கிறதா நம்மளுடைய ஒரு கேள்வியாக இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மசோதாக்கள் மீது குறிப்பிட்ட காலத்துக்குள் முடிவெடுக்குங்கள் என உச்சநீதிமன்றத்தால் ஆளுநருக்கு உத்தரவிட முடியாது. அவரே சொல்லிட்டார், எங்களால முடியாது அப்படின்ட்டாரு. 2வது முக்கியமான விஷயம் என்னன்னா, மசோதாக்கள் மீது நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தல் தர முடியும். அதை வேணா அறிவுறுத்தல், ஏன்னா இவங்க அறிவுறுத்தல் ரொம்ப ஈஸியானது, ஏன் இதை முடிவெடுங்க அப்படின்னு சொல்றது ஈஸியானது. ஆனா திரும்பவும் கவர்னர் அதை எடுக்க மாட்டாரு. முக்கியமான விஷயம், ஒரு நியாயமான காலத்துக்குள் முடிவெடுங்கள் என கேட்டுக்கொள்ள முடியும். மாநில அரசு போய் கெஞ்சிடும் மறுபடியும் கவர்னர் கிட்ட, ஐயா ஒரு நியாயமான காலத்துக்குள்ள பெரிய மனசு வச்சு பார்த்து இந்த கையெழுத்தை போட்டு கொடுங்க அப்படின்னு அவரா மனசு வச்சு ஒரு நியாயமான பீரியடுக்குள்ள கையெழுத்து போட்டு கொடுத்தா ஆச்சு. இல்லைன்னா மறுபடியும் நாங்க உச்ச நீதிமன்றம் போய் திரும்பவும் பி.ஆர். கவாய் அவர்கள் மாநிலங்களை அடிமைதான் ஆக்கியிருக்காருன்னு நான் சொல்றேன். மாநில அதிகாரங்கள் தொடர்ந்து வந்து கெஞ்சிட்டே இருக்கணும். அதாவது பாருங்க, ஆளுநரின் செயல்பாடுகளை அரசியல் அமைப்பு மற்றும் நீதிமன்றங்களால் கேள்வி கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. சரி, ஓகே, ரைட், கேள்வி கேட்க முடியாதுல்ல, அப்புறம் எப்படி 2 அதிகாரம் இருக்கக்கூடாதுன்னு நீங்க பேசுறீங்க? இப்ப கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிக்கு தான் அதிகப்படியான அதிகாரம் இருக்கு நீங்களே சொல்றீங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சீஃப் மினிஸ்டரா இருக்கட்டும், இல்ல மினிஸ்டரா இருக்கட்டும், சட்டமன்றங்களா இருக்கட்டும், இதுக்கு தான் அதிகாரம் இருக்கு நீங்க சொல்றீங்க. அப்ப இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தான் நாங்க வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வர்றோம். ஸோ அப்போ சட்டமன்றத்துக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கும் ஒரு பக்கம் அதிகாரம் இருக்குங்கிறீங்க,
இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நீதிமன்றம் எந்த விதமான கட்டளையிட முடியாது அப்படிங்கிறீங்க. உண்மையிலேயே நீங்க என்னதான் சொல்ல வர்றீங்க? அதான் எங்களுக்கும் புரியல. அது புரிஞ்சா நம்ம வந்து இந்த மாதிரி குழப்பிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மசோதாக்களை ஆளுநர் நிறுத்தி வைக்கும் போது காரணங்களை மாநில அரசுடன் கலந்து ஆலோசிக்க வேண்டும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவங்க தான் ஆலோசிக்க மாட்டேங்கிறாங்களே. நீங்க எதுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு எதுக்கு சுப்ரீம் கோர்ட் அட்வைஸ் பண்றதுக்கெல்லாம் இல்ல. சுப்ரீம் கோர்ட் உத்தரவிடணும். இதை ஆளுநர் செய்வது தவறு, இதை ஜனாதிபதி செய்வது தவறு, இதை யார் செய்தாலும் தவறு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அம்பேத்கர் வந்து இந்த மசோதாவை கவர்னர் கையெழுத்து போடணும் அப்படிங்கிற விஷயங்கள் டிஸ்கஷனுக்கு வரும்போது அவர் குறிப்பிட்ட வாரங்களை தான் ஃபிக்ஸ் பண்றாரு. ஒரு 3 வாரம் 4 வாரத்துக்குள்ள நீங்க கையெழுத்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாண்புமிகு பதவி கவர்னர் பதவி நம்ம எதுக்கு சொல்லணும், கண்டிப்பா அவங்களே செஞ்சிருவாங்க அப்படின்னு பெருந்தன்மையோடு அண்ணல் அம்பேத்கர் அதை சொன்னாரு. ஆனா அவங்க 5 வருஷம் கையெழுத்து போடாம இழுத்தடிச்சுவாங்க அப்படிங்கிற விஷயத்த அன்னைக்கு இருந்த தெரிஞ்சிருக்காரு. ஆமா இவங்களை வந்து இப்படிப்பட்ட ஆளுகளாம் வந்து உட்காருவாங்கன்னா அவர் யோசிச்சிருக்க மாட்டாரு. ஸோ கவர்னர் அப்படிங்கிறவங்க மாண்பு பொருந்தியா இருப்பாங்க, மக்களை பத்தி யோசிப்பாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மினிஸ்டர்களும் சீஃப் மினிஸ்டர்களும் தான் தப்பு பண்ணுவாங்க, கவர்னர் தப்பு பண்ண மாட்டாருன்னு அவங்க நினைச்சிருந்தாங்க போல இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, கவர்னர் ஒருத்தர் வந்து உட்கார்ந்துட்டு 5 வருஷமா கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு, மக்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரு. ஸோ அப்போ இதை காரணம் காட்டி என்ன பண்ணணும் உச்சநீதிமன்றம்? இல்ல நீங்க கையெழுத்து போடணும்னு சொல்லியிருக்கணும். ஆனா உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, இல்ல நாங்க வந்து உத்தரவிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு வார்த்தை என்ன சொல்றாங்கன்னா, ஆளுநர் செயல்படாமல் இருந்தால் அரசியல் அமைப்புகளும் நீதிமன்றமும் தலையிடத்தான் செய்யும். தலையிட்டு என்ன பண்ண போறீங்க? இல்ல காலக்கெடு கொடுக்க முடியாது, நீங்க வந்து உங்க மனசாட்சிக்கு உட்பட்டு ஏதோ பார்த்து செய்யுங்க. இல்லம்மா இப்போ கவர்னர் செயல்படலை, அதான பிரச்சனை. ஆமா அவர் ரொம்ப நாளா அதான் அப்படிதான் இருக்காரு. இப்போ நம்ம என்ன கேட்டோம், வழக்கு போட்டோம் உச்சநீதிமன்றத்தில் போய் என்ன பண்ணணும், தலையிடுன்னு தான் சொன்னோம். ஆமா தலையிட்டு இப்படி சொல்லிட்டு தலையிட்டு நீங்க என்ன பண்ணீங்க? உச்சநீதிமன்றம் தலையிடுன்னு சொல்றீங்க, தலையிட்டு என்ன பண்ணிட்டீங்க? தலையிட்டு அட்வைஸ் பண்ணிருக்கீங்க. இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து நாங்க வேற டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தோம், அந்த போக்குவரத்து செலவு வேற நாங்க கொடுக்கணும். நான் என்ன கேட்கிறேன், அட்வைஸ் பண்றதுக்கு எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு, உத்தரவிடுறதுக்கு தான் சுப்ரீம் கோர்ட்டு. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம்னா, ஆளுநருக்கு நீதிமன்றங்களால் எந்த உத்தரவையும் போட முடியாதுன்னு நீங்க கொடுக்குறீங்க. உத்தரவே போட முடியல அப்படின்னா நீங்க எதுக்கு அட்வைஸ் பண்றீங்க? விட்டுற வேண்டியதானே இந்த வழக்கை. தமிழ்நாடு அரசு அப்புறம் என்ன பண்ணணும், வேற வழி இல்லை, ஆளுநருக்கு எதிராக போராட்டம் தான் பண்ணணும். ஸோ மக்கள் ஒரு ஆளுநர் அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத இந்த பாஜக அரசாங்கத்தால் ஒன்றிய அரசால் நியமிக்கப்படக்கூடிய ஒருத்தர் மக்களுக்கு விரோதமாக நடக்கிறார் அப்படின்னு உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது எங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு கைவிரிச்சிருச்சுன்னா உச்சநீதிமன்றம் என்ன சொல்ல வருது? மக்களே நீங்கள் போராடிங்க அப்படின்னு தான் சொல்ல வருது. போராடிதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வரணும் அப்படின்றீங்களா? அப்ப கான்ஸ்டிடியூஷன் எதுக்கு? கான்ஸ்டிடியூஷனலா சால்வ் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அப்ப எதுக்கு கான்ஸ்டிடியூஷன் தான் ஒரு கேள்வி வருது இல்லையா? அரசியலமைப்பு சட்டம் மீது ஒரு விமர்சனம் வருதா இல்லையா? நீங்க கேள்வியே நாங்க கேட்க மாட்டோம், எங்கனால கேட்க முடியாது, எங்கனால ஒண்ணும் பண்ண முடியாது, ஆனா கவர்னர் ஃபாலோ பண்ணணும், இது எதுக்கு ஒரு தீர்ப்பு? இல்ல ரெண்டாவது எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, திடீர்னு இவங்க எதுக்கு இப்போ இந்த நேரத்துல வந்து இந்த 14 கேள்வியை மறுபடியும் முர்மு அவர்கள் வந்து கேட்டிருக்காங்க? அதாவது முர்மு கேட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன, முர்மு ஏற்கனவே கேட்டு 2-3 மாசம் ஆயிடுச்சு, தொடர்ச்சியா விவாதங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த தீர்ப்பை B.R. கவாய் அவர்கள் ரிட்டையர்ட் ஆகி போறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு போகணும், இவர் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்துட்டு போன அவர் நினைச்சிருக்காரு போல இருக்கு. அதுக்கு அந்த மாதிரி எதுவும் நடந்த மாதிரி தெரியலீங்களே. இல்ல ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா அவர் வந்து கிரீமி லேயர் குறித்து பேசினாரு. அதே வந்து ஒரு பெரிய விமர்சன பூர்வமான விஷயமா இருக்கு. இப்போ வந்து இந்த தீர்ப்பு வந்து இன்னுமே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு நமக்கு. என்ன நடக்குது? B.R. கவாய் அவர்கள் அதாவது இந்த சினிமா தியேட்டர்ல போன உடனே ஃபர்ஸ்ட் ஒரு விளம்பரம் வரும், என்னதான் ஆச்சு நம்ம இது, ஆமா ஊருக்கு நாட்டுக்கு மண்டலமா இருக்கிறது அப்படின்ற மாதிரி. என்னதான் ஆச்சு B.R. கவாய் அவர்களுக்கு, ஏன் இந்த மாதிரியான தீர்ப்பெல்லாம் இவர் ஒத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு கேள்வி வருது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசும் அமைச்சரவையும் தான் முடிவெடுக்கும் இடத்தில் இருப்பவை, ஆளுநர் அல்ல. ஓகே ரைட்டு, ஆளுநர் அல்ல. அப்ப ஆளுநர் அல்ல, இனிமே நீங்க கையெழுத்து போட வேண்டாம், நாங்களே மசோதா கொண்டு வந்து நாங்களே அதை சட்டமா நிறைவேற்றிக்கிறோம், ஆளுநர் உள்ள தலையிட வேண்டாம். இதை தான் அன்னைக்கு அண்ணா சொன்னார், ஆட்டுக்கு தாடியும் மாநிலத்துக்கு ஆளுநரும் அவசியமே இல்லாத ஒண்ணு அப்படின்னாரு. ஸோ அதுதான் கரெக்டுன்றது இன்னைக்கு இவங்க செயல்படுறதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை அன்னைக்கே இதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம பண்ணியிருந்தோம்னா சரியா இருந்திருக்குமோ. ஏன்னா இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய குறைஞ்சபட்ச அதிகாரத்தை கூட திட்டமிட்டு இந்த ஒன்றிய அரசு வந்து காலி பண்ணிகிட்டே இருக்கு, நீ என்ன வேணாலும் பண்ணு, கடைசிக்கு நீ என்கிட்ட தான் வந்து நிற்கணும்
அதுக்கு எங்கே ஆப் வைக்கணுமோ அந்த ஆப்பை நான் வச்சுருப்பேன். இப்போ என்ன, நீ மசோதா நிறைவேற்றிட்டா அதுக்கு வந்து நாங்கள் கையெழுத்து போட்டு சட்டமாக மாற்றிடுவோமா? முடியாது. நான் ஆளுநர் தான் கையெழுத்து பண்ணோம். இப்போ ஆளுநர் இது பண்ணால் நான் ஜனாதிபதிக்கு அனுப்புவேன். ஜனாதிபதிக்கு உத்தரவு போட்டால், அதாவது வித்தின் மந்த்துக்குள்ளே நீங்கள் வந்து கையெழுத்து போடணும் அப்படின்னு ஜனாதிபதி செக் வச்சா அவன் உச்சநீதிமன்றம் போவாங்க. சரி, உச்சநீதிமன்றமாக நம்மளுக்கு சாதகமாக ஏதாவது தீர்ப்பு சொல்லும் பார்த்தா அவங்க இப்படி பொத்தா பொதுவாக நானும் ஒரு தீர்ப்பு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. இப்போ மாநில அரசு என்ன பண்ணும் சொல்லுங்கள்? இது கேட்டால் நீட் தேர்வை நீ ஏன் ரத்து பண்ணல, நீ வந்து தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த நீட் தேர்வை ரத்து பண்ணுறேன்னு. இப்போ இந்த கேள்வி நீங்கள் யாரை போய் கேட்கணும்? நீட் தேர்வு ரத்தாகாதுக்கு ஜனாதிபதி தான் கையெழுத்து போடணும். ஏன்னா கவர்னர் வந்து நீட் ரத்து மசோதாவை ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ ஜனாதிபதி கையெழுத்து போடணும். இப்போ இவங்க சொல்லிட்டாங்க இந்த மாதிரி இந்த டைம் லிமிட்லாம் கிடையாது, உங்கள் மனசாட்சி பிரகாரம் பார்த்து கையெழுத்து போடுங்கன்ட்டாங்க. இப்போ ஜனாதிபதி வந்து என்ன பண்ணுவாங்க, என் மனசாட்சி பிரகாரம் நான் இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு போடுறேன், இல்லை நான் ரத்து பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அது வரையும் நாங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்க முடியுமா? எங்கள் பிள்ளைங்களை இந்த நீட் தேர்வில் கஷ்டப்படணுமா? அதாவது இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆட்சியாளர்கள் நல்லா நம்மளை ஆட்சி செய்யலை அப்படின்னா நம்ம தேர்தலில் போய் ஓட்டு போட்டு அவங்கள வீழ்த்தலாம். தேர்தலையும் தான் களவாடிட்டாங்களே. இனிமேல் என்ன இருக்கு இங்கே? ஜனநாயகம், இந்தியா ஒரு ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்றதுக்கு இங்க என்ன இருக்கு? இல்லம்மா, போடுறதுக்கு உரிமை இல்லை. மக்கள் ஒரு புரட்சி செஞ்சாவது தேர்தலை வந்து சரி பண்ணலாம். நான் என்ன கேட்குறேன், அந்த கவர்னர் அப்படிங்கிறவர் மத்திய அரசாங்கத்திலிருந்து அப்பாயின்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர், அவர் இங்கே வந்து உட்கார்ந்துக்கிட்டு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவையில்லை அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சரோ தமிழ்நாடு அமைச்சர்களோ தமிழ்நாடு எம்எல்ஏக்களோ முடிவு பண்ணுவதை தடுக்கக்கூடிய போக்கு அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து ஒரு கரும்புள்ளி தான். அது உடனே நீக்கப்படணும். இல்லைன்னு வச்சுங்களேன், காலங்காலத்துக்கு இப்படி தான் நாம் வந்து ஏதாவது நல்ல சட்டங்களை கொண்டு வர முயற்சி பண்ணுவோம். ஒன்றும் வேணாமா, கம்பல்சரியாக எல்லாரும் தமிழ் மொழி தான் இருக்கணும், ஹிந்தி இருக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தால் கூட ஆளுநர் கையெழுத்து போட மாட்டார். கண்டிப்பாக போட மாட்டார். ஆங்கிலமே வேண்டாம், ஹிந்தி வேண்டாம், நீங்கள் எது கொண்டு வந்தாலும் கையெழுத்து போட மாட்டாங்க. ஸோ அப்போ இது மாதிரி இங்கே பாஜக ஆட்சி செஞ்சா என்ன, திமுக ஆட்சி செஞ்சா என்ன, அதிமுக ஆட்சி செஞ்சா என்ன, யார் ஆட்சி செஞ்சாலும் இங்கே ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒன்று நாங்கள் வந்து சட்டமன்றத்தில் ஒரு மசோதாவை கொண்டு வந்து சட்டம் போடலாம். இப்போ அதுக்கும் நீங்கள் தடை பண்ணிட்டீங்க. சரி, இதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போகலாம். இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்குது. இங்கே வந்து இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இதை பற்றி எதுவுமே தெரியாமல் ஒரு குரூப் ஒன்று தெரியுது. ஏன் நீ வந்து தீர்மானம் போடல? கேரளாவில் தீர்மானம் போடுறான். ஐயா, உச்சநீதிமன்றம் போயே ஒன்றும் பண்ண முடியல. தீர்மானத்தை போட்டு நான் என்ன பண்றது? இப்படிதாம்மா ஏதாவது சீரியஸாக பேசிட்டு இருக்கும்போது விஜயை பற்றி பேசி காமெடி ஆக்கி விட்டுறேன். நானே உச்சநீதிமன்றம் இப்படி தீர்ப்பு கடுப்பு பேசிட்டு ஆகணுமா இல்லையா? இல்லை, அவர் வந்து தீர்மானம் போடுவார். தீர்மானத்தை எதில் போடுவாருன்னு சொல்லிடு. எதில் போடுவாரு? ட்விட்டரில் போடுவாரு. இல்லைன்னா வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீடியோ போடுவாரு. ட்விட்டரில் தீர்மானம் போடுற ஒரே குழு நீங்கள் தான்ப்பா. சரி, வாங்க விஷயத்துக்கு வருவோம். சொல்லுங்க. அதாவது உச்சநீதிமன்றம் இன்னைக்கு கொடுத்த தீர்ப்பு இருக்கு இல்லையா, இது இந்திய ஜனநாயகத்தில் உண்மையிலேயே வந்து ஒரு மோசமான ஒரு தீர்ப்பு. இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு தீர்ப்பு கொடுத்து கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் காலக்கெடு விதிச்சிருக்கிறாங்க. இது இந்திய ஜனநாயகத்துக்கே சரியானது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுடைய அபிலாஷங்களுக்கு மக்களுக்கு உகந்த ஒரு தீர்ப்பு ஏற்கனவே கொடுக்கப்பட்டுச்சு. அதை காலி பண்ணுற மாதிரி இந்த கான்ஸ்டியூஷனல் பெஞ்சு இதை தீர்ப்புன்னு சொல்லக்கூடாது, வழிகாட்டுதல். இந்த வழிகாட்டுதல் நாங்களே குண்டு வைப்போம், வேணான்னா நாங்களே குண்டை எடுப்போம், நாங்களே டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுவோம், வேணான்னா நாங்களே வந்து டைம் லிமிட்டை கேன்சல் பண்ணுவோம் அப்படின்ற இந்த படத்தில் சொல்ல மாதிரி ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்க ஐயா, பிஆர் கவாய், சூப்பராக பண்ணிட்டீங்க, போங்க மொத்தமாக முடிச்சு விட்டீங்கப்பா, முடிச்சு விட்டாங்க போங்க, அந்த மாதிரி அதான் மொத்தமாக முடிச்சிட்டாங்க.